ஹாய். இன்னைக்கு வந்துட்டு டியூஸ்டே அன்னைக்கு ஆஃப்டர்நூன் மேலே நாங்கள் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கேருந்து ஈவினிங் போல் பிளான் பண்ணி ஒரு 6 o'clock போல் மெரினா பீச் தான் வந்து போகலாம் பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு நியர்பை வந்துட்டு அடையார் இதெல்லாம் தான். பட் நாங்கள் வந்துட்டு மெரினா பிளான் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு அங்கே உட்டன் பேத்வே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அம்மா வந்து வாக்கரில் வந்துட்டு நடக்கணுன்றதுனால நாங்கள் மெரினா பீச் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அந்த உட்டன் பேத் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு 7:30 போல் வந்துட்டு நாங்கள் மெரினா பீச் வந்து ரீச் ஆகிட்டோம். அது தெரியுது இல்லையா, அந்த உட்டன் பாத் தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. டிசேபிலிட்டி இருக்க பீப்புள்ஸ்க்காக அது வந்து போட்டிருக்காங்க. அம்மாவுக்கு வந்து ரீசெண்டாக கால் ஃப்ராக்சர் ஆனதுனால அவங்களால வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து வாக்கரில் நடக்கிறோங்கிறதுக்காக தான் இந்த உட்டன் பேத்வேல கூப்பிட்டு போயிருந்தோம். பட் அங்கே வந்துட்டு வீல் சேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வீல் சேரே வந்து எடுத்துகிட்டோம். அம்மாவை அங்கே அதில் உட்கார வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம் ஈஸியாக. இதை வந்துட்டு பண்ணி கொடுத்த கவர்மெண்ட்க்கு ரொம்பவே வந்துட்டு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. பீச் எவ்வளோ கிட்டே இருக்குது பாருங்கள். அவ்வளோ கிட்டே இருந்து நம்மளால் பீச் பார்க்க முடியும். ஐ மீன் நம்மளால் வந்துட்டு உள்ள வரைக்கும் போகலாம். பட் வந்துட்டு கொஞ்சம் வயசானவங்க நடக்க முடியாதவங்களால போக முடியாது. பட் இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அம்மா பல வருஷம் கழித்து இங்கே வந்துட்டு பீச்சில் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இவ்வளோ கிட்ட வந்து பார்த்தாங்க. பிகாஸ் அம்மாவால் மணலில் நடக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வருஷம் இந்த மாதிரி பாத் இருக்கிறதுனால வந்து பார்த்தாங்க. இது போட்டு ஆல்மோஸ்ட் 1.5 years மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அவங்க எவ்வளோ நாளாக வந்துட்டு பெருசாக வந்து விருப்பம் காட்டல, வரவும் இல்லை. பட் இந்த தடவையும் வரலன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு கம்பல் பண்ணி கண்டிப்பாக போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ண விட்டுட்டு நாங்களாம் போய் கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடிட்டு அகெயின் வந்து அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ணி தண்ணிக்கிட்டேயும் வந்து நாங்கள் இறக்கி கூட்டிகிட்டு வந்துட்டோம் வீல் சேர்லேயே. ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க அம்மாவும் வந்துட்டு இத்தனை வருஷம் கழித்து இங்கே வந்து இதெல்லாம் வந்துட்டு அட்மையர் பண்ணதில்லை. அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பி. எழில் வந்துட்டு இவ்வளோ டேஸ் வந்து பீச்சை இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணதே கிடையாது. பட் இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டானா அதனாலே என்னன்னு தெரியல, நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணால் அவங்க அப்பா கூட போய் ஒரு தடவை, அவங்க மாமா கூட, அப்புறம் அவங்க பெரியம்மா கூட அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூடயும் போயிட்டு பீச்சில் தண்ணியில் வந்து செம்மையாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். இவ்வளோ நாள் வந்துட்டு கண்டிப்பாக தண்ணியில் காலே வைக்க விட மாட்டான், கத்துவான். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பீச் விலாக் இருக்கும், அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். எழில் வந்துட்டு காலே வைக்க மாட்டான். ஒரு 2-3 months முன்னாடி கூட போயிருப்போம், அதில் கூட வைக்க மாட்டான். அண்ட் இந்த சிப்பி வந்துட்டு நம்மளுக்கு கையில் கிடச்சிது. அது உயிரோடவே வெளியே இருந்தது. பட் நம்ம கையில் எடுத்தோன்னே போயிடுச்சு. சரி வேண்டாம், அதை தண்ணிக்குள்ளேயே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அகெயின் அதை வந்துட்டு தண்ணிக்குள்ளேயே வந்து நான் போட்டுட்டேன். ஸோ அம்மா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்கள பார்த்தாலே வந்துட்டு அதை வந்து எங்களால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் மேலே கூட்டிகிட்டு வந்த பிறகு கேட்டேன், எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பியாக கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் கால் நடிச்சிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போனதில் எங்களுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அண்ட் தண்ணியில் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டு பாப்பா வந்துட்டு பீச் செட்லாம் வந்து கொண்டு வந்திருந்தா வீட்டிலேருந்து. ஸோ எழிலும் பாப்பாவும் வந்து ஜாலியாக உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து எல்லாரோடையும் போனதுனால எனக்குமே வந்துட்டு இந்த மணல்லலாம் வந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். பட் எழிலும் நானும் அவங்க அப்பா மட்டும் போகும்போது இதுக்கெலாம் டைம் இருக்காது. எழில வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கவே சரியாக இருக்கும். ஸோ இப்போ சுற்றி ஆள் நிறைய பேர் இருக்கும், அவங்க எழில் பார்த்துக்குறாங்க கொள்றாங்கன்னு போது நானுமே உட்காந்து ஜாலியாக கட்டிகிட்டு இருந்தேன். என் தம்பி வந்துட்டு இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி நான் கட்டுற எல்லாத்தையும் வந்து உடச்சி விட்டுட்டே இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நானும் ஃபஸ்ட்டு ஒன்று கட்டினேன், திரும்பி உடச்சான், திரும்பி இது கட்டினேன், இப்பயும் உடச்சிட்டான். அண்ட் அகெயின் ஒன்று அழகாக ஓரளவுக்கு கட்டி கொஞ்சம் அந்த வாசல்லாம் கொடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணேன். என் பிள்ளை இருக்கான் பாருங்கள், அவனே ஏறி உடச்சிட்டான். அவங்க மாமா உடைக்கிறான்னு சொல்லி கத்துனான். நான் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு பார்த்தா அவன் தான் உடைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள், டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அண்ட் ஃபைனலாக நான் ஏதோ ஒன்று கொஞ்சம் கட்டினேன், அதை வீடியோ எடுங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே வந்துட்டு என் தம்பி அதையும் மிதித்து உடச்சிட்டான், என் தம்பியும் என் பையனும் சேர்ந்து. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே பீச் கிட்டக்கவே வந்துட்டேன். அந்த உடன் பாத்கிட்டே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கடைலாம் இருக்கும், ராட்டினம்லாம் இருந்தது. அப்படியே அங்கே போயிட்டு எழில் வந்து இந்த ராட்டினம் வந்து சுற்றணும்னு சொன்னால் பைக்கில் தான் உட்காருவேன்னு சொன்னார். இல்லை விழுந்துருவேன்னு சொல்லிட்டு இந்த ஜீப்பில் உட்காரன்னு சொல்லி செலக்ட் பண்ணால். அண்ட் அதுலேயும் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு விளையாட வச்சுட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து பக்கத்தில் வந்துட்டு கன் ஷூட் இருந்தது. இது எல்லாமே வந்துட்டு அம்மா எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. பட் வந்து அம்மா வந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்க. அவங்களால எவ்வளோ தூரம் நடந்து வர முடியுதோ அங்கே தான் இருப்பாங்க. நாங்கள் தான் இதெல்லாம் பார்ப்போம். பட் இந்த தடவை வந்துட்டு அம்மாவே வந்து இதெல்லாமே என்ஜாய் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அம்மாவும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நான் பண்ணேன், அப்புறமா வந்துட்டு என்னோடய மாமா, அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோடய தம்பி எழில் கூட வந்துட்டு கன் ஷூட் பண்ணியிருப்பான். ஜாலியாக இருந்தது. ஸோ ஃபேமிலியாக வந்துட்டு பீச்சுக்குலாம் வந்து தனியாக போகிறது அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்காது. ஒரு 2-3 பேர்லாம் போகிறது. அதே ஒரு 5-6 பேருக்கு மேலே போனோம் அப்படின்னா செம்ம ஹாப்பியாக என்ஜாயபுளாக இருக்கும். அந்த டேவே நம்மளுக்கு மெமரபுளாக இருக்கும்.
ஸோ எழிலும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக வந்துட்டு நாங்களாம் சுடுறதை பார்த்து அவனுக்கும் சுடணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அவனுக்கு வந்துட்டு அவர் சவுண்ட் மட்டும் வர மாதிரி செட் பண்ணி கொடுத்தாரு. அந்த சவுண்ட் வந்த உடனே ஒரே குஷியாயிட்டான், நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக ஹாப்பியாக வந்து கிளாப் பண்ணிகிட்டே இருந்தான். அண்ட் அங்கேருந்து பக்கத்தில் போயிட்டு நாங்கள் வந்து இந்த பிளேஸில் தான் வந்துட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்திருப்போம். நான் பைத்தியம் நானும் பைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரீல்ஸ் எடுத்திருப்போம். பக்கத்தில் அந்த பஜ்ஜி கடை இருக்கு இல்லையா, அங்கே தான். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் எல்லா பஜ்ஜியும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பொட்டேட்டோ ரோல் எல்லாமே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நைட் கிளம்பும் போது 8:30லேருந்து 9 o'clock மேலே ஆகிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் வெளியே வரும்போது ஐ திங்க் 9:30ன்னு நினைக்கிறேன். ஸோ வர வழியில் வந்துட்டு கொஞ்சம் எழில் வந்து அந்த பொம்மைலாம் கேட்டிருந்தான், அது வாங்கிட்டு அண்ட் வந்துட்டு எனக்கு அந்த லைட் வச்ச பாட்டில் வந்து வாங்கணுன்னு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை இருந்துச்சு. சரி சீக்கிரமாக போயிடும் வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் வாங்காமலே இருந்தேன். பட் இருந்தாலும் சரி இந்த தடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த உடன் பேத்வே வந்துட்டு பீச்சோட என்ட்ரன்ஸ் வந்து நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கும். இது எங்கே வருது எக்ஸாக்டாக அப்படின்னா உங்களுக்கு விவேகானந்தர் மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் தான் வந்துட்டு இந்த உடன் பேத்வே போட்டிருப்பாங்க. அந்த பிங்க் கலரில் தெரியுது இல்லையா, அந்த பில்டிங் தான் அது. அண்டு நான் ஒரு பாட்டில், அப்புறம் எங்கள் அக்காவுக்கு, அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு, என் தம்பி ஒரு பாட்டில் வாங்கியிருந்தான். அண்ட் வந்து எழிலுக்கு அந்த கையில் வச்சுருக்கான் இல்லையா, அந்த இதுதான் லைட் வச்ச அந்த நைஃப் மாதிரி ஏதோ ஒன்று அது வாங்கியிருந்தான். ஒரு 9:30 9:45 போல் வந்து நாங்கள் பீச்லேருந்து கிளம்பி நேராக அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்னோடய பேக் அங்கேருந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த 2 திங்ஸ் தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இது எழிலுக்கு வாங்கியிருந்தேன், இந்த வால் மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து இந்த பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக வந்துட்டு போச்சு இன்றைக்கி டே. அண்டு கண்டிப்பாக வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் இந்த பேத்வேக்காக வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று, ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் அதனால தான் அம்மாவை வந்துட்டு எங்களால் இன்றைக்கி கூட்டிகிட்டு போக முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.